ஓம் கருவூர் சித்தப்பெருமான் திருவடிகளே போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்துக்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாசம் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் பாதகமான பலன்கள் நடக்க போகுது, நம்ம எப்படிலாம் முடிவு எடுத்துக்கலாம், எந்தெந்த காலகட்டம் நம்ம எந்தெந்த மாதிரி செயல்களை செய்யலாம், ஒரு திருமணம், ஒரு குழந்தை பாக்கியம், இல்ல ஒரு வீடு கட்ட போறாங்க, இல்ல ஒரு லோனாவது கிடைக்குமா, ஒரு முயற்சி எடுக்க போறோம், இந்த காலகட்டம் இந்த முயற்சியை செய்யலாமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. மாணவர்களுக்கு எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கல்வி அமையும் இப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கு. லவ் நான் ப்ரப்போசல் சொல்ல போறேன், இந்த காலகட்டம் சொல்லலாமா, இல்ல என்னுடைய பிரேக்கப் ஆன காதல் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் இதை செய்யுங்க, இந்த காலகட்டம் நீங்க இவங்களை சந்திச்சா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்ற உங்களுக்கு முக்கியமான ஒரு சில செயல்பாடுகளை கோள்களின் நிலையை வைத்து நம்ம சொல்லவிருக்கிறோம். அதனால 12 ராசிக்கும் துல்லியமான பலன்களை தனித்தனி பதிவுகளாக இந்த மாதம் தரப்பட்டிருக்கு. பதிவுக்குள் போகலாம் வாங்க. கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் அயராத உழைப்பால் அதிர்ஷ்டத்தை கன்னி தக்க வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அருமையான சஞ்சாரம் அவங்களுக்கு 11ல சூரியன் குரு புதன், ராசி அதிபதியே அவர் தான், 10க்குரியவரும் அவர் தான். இந்த காலகட்டம் செவ்வாயம் 10க்கு போயிட்டார். ரொம்ப ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு உத்வேகமாக களம் இறங்குவார்கள் சொல்லலாம். 1, 4, 7, 10 இணைவு அவங்களுக்கு 11ஆம் இடத்தில் அப்படின்னு சொல்லலாம். தொழில் உத்தியோகம் அவங்களுடைய அயராத உழைப்பால் அவங்க அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சுக்கிரன் நீசன்றதுனால மினிமமா கிடைச்சா கூட அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். எல்லாத்துலயுமே ரொம்ப பெரிய என்னது கோடிக்கணக்கில் வரலாம்னாலும் ஒரு லட்சக்கணக்கில் வந்தாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவுக்கு பணமே வராத இடத்துல பணம் வந்தா, பசிய தவிக்கிறவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா எப்படி ஒரு தன்னிறைவா இருக்குமோ அந்த மாதிரி கன்னிக்கு அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி போடுங்க, உங்க உழைப்பை போடுங்க, உங்களுடைய அறிவு புத்தி திறனை கொண்டு நீங்க சிறப்பாக திட்டமிட்டு வடிவமைத்து செயல்படும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே ரொம்ப சிறப்பா இருக்கும். புதிய வாய்ப்புகள், தொழில முன்னேற்றம், பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு, நம்மளுக்கு பினான்சியல் ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா தனக்காரகன் உங்களுக்கு அருமையாக 11ல இணைந்திருக்கிறார். கூடவே உங்களுக்கு ராசி அதிபதியும் இணைந்திருக்கிறார். அப்ப பைசாதான் எனக்கு பிரச்சனைன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் பைசா வந்தாலும் அது கம்மியா வந்தா கூட உங்களுக்கு அது மிகப்பெரிய மனமகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம். வரவு செலவுகளை திட்டமிட்டுக்கோங்க. இந்த காலகட்டம் சுப விரயங்களை செய்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்துரிமித்து இருக்கக்கூடிய காலகட்டம். ஆர்கியூமெண்ட்டை விட்டுருங்க. என்ன இருந்தாலும் அவர் என் கணவர், அவர் என் மனைவின்னு விட்டு கொடுத்துருங்க. அங்க இருந்தா அது எதுவுமே அங்க பெரிய குற்றமாக தெரியாது. அதே போல காதல் உறவுகள்ல தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை விட்டுட்டு தேவையானதை மட்டும் பேசுவது, அப்படி இல்ல வேலை இருந்தாலும் நம்ம அடுத்த நாள் பார்த்துக்கலாம், நீங்களே தள்ளி வைப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். காதல் அதே போல முடிவெடுக்கிறது, இவரை கட்டிக்கலாமா செய்யலாமா, இவரை கட்டிக்கிட்டு நம்ம வீட்டுல சம்மதம் வாங்கிட்டா நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நம்ம ஒன்னா போவோமா, இப்படிலாம் குழப்பம் இருக்கும். காதல் திருமணத்துக்குலாம் இப்ப முடிவெடுக்க வேண்டாம், அப்படியே அதன் போக்கிலே விட்டுருங்க. காலம் உங்களுக்கு சிறப்பான பதில் சொல்லும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். 7ல சனி இருக்கிறதுனால இல்லாத பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ், மனக்குழப்பம், ஆங்ஸைட்டி, உடம்புல கை கால் மூட்டு வலி எல்லா பிரச்சனையும் இருக்கும். அதனால நம்ம மெடிடேஷன், யோகா, பிரார்த்தனையை வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. பெண்கள் நிறைய கஷ்டப்படுவீங்க குடும்பத்துக்காக, பிறந்த வீடு, புகுந்த வீடு, குழந்தைகளுக்காக, ஆபீஸ்ல எப்படின்னு நான் வீட்டுல வெளியே உழைக்கிறேன்னு என்ன புரிஞ்சுக்க ஆள் இல்லையே அப்படின்லாம் கஷ்டப்பட வேண்டாம். நீங்க அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்ணிருக்கீங்க, உங்களால நிறைய பேரை வாழ வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு செயலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் பலத்தையுமே கொடுக்கும். ஆனா நம்மளுக்கு யாரும் செய்யறதை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். மாணவர்கள் சிறப்பாக திட்டமிட்டா போதும், உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வீங்கன்னா. கன்னி ராசிக்கு இந்த மாதம் தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம்னா கூட எல்லாத்துக்கும் உரிய வழி, அதுல எப்படி போன்ற அனைத்து விதமான தெளிவான சிந்தனையும் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாதம் முற்பகுதியிலேயே நீங்க சிறப்பா திட்டமிட்டு உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு ஏதுவான மாதமாகும். கன்னி ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.